ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். நானும் பக்தாவும் இருக்கோம். ஸோ மீதி டீம்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். இது என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் vs எல்எஸ்ஜி. ஸோ இது என்னென்ன டீம் டீம் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததா பக்தா? என்ன நடந்தது மேட்ச்ல? டீம் சேஞ்சஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா இது எல்எஸ்ஜில வந்து இந்த ஹிம்மத் சிங்னு ஒருத்தரை இம்பாக்ட்ல மாத்தி அப்துல் சமத்துக்கு பதிலாக எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் மோஷின் கான் எடுத்துட்டு வந்தாங்க. யாருக்கு பதிலானா திக்வேஷ் ரத்திக்கு பதிலா சித்தார்த் மணிமாறன் எடுத்துட்டு வந்தாங்க. சித்தார்த் மணிமாறன ஜார்ஜ் லிண்டேக்கு பதிலா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ 3 சேஞ்ச். அவங்க வந்து தோத்துட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு 3 சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தோத்துட்டாங்க. அது ஒரு விஷயம். பிபிகேஎஸ் வந்து நாங்க கிங் ஒரே டீம் தான் ஆடுவோம். இது முக்கியமான விஷயம் என்னன்னா பிபிகேஎஸ் வந்து இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க இந்த சீசன்ல. டாஸ் ஜெயிச்சு எல்எஸ்ஜி வந்து அவரை பேட்டிங் ஆடுங்க அப்படி கொடுத்தாரு. இதுக்கப்புறமா எங்களை நீங்க பேட்டிங் ஆட சொல்லுவீங்களா வேற எந்த டீம் ஆச்சும் அப்படின்ற அளவுக்கு போட்டு அடி 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 அடிச்சிருக்காங்க. பயங்கரமான பேட்டிங். பிரியான்சாரி அவரோட அந்த பழைய ஃபார்ம் எல்லாம் ஐபிஎல் வேற, டொமஸ்டிக் கிரிக்கெட் வேற, ஐபிஎல்லாம் இங்க நான் தான் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. இதுல இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப பாராட்டி ஐ மீன் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் என்னதான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன், ரொம்ப வேகமா ஆடுவார் அப்படின்னா கூட அவருக்கு பவர் பிளே தாண்டி அவர் இத்தனை மேட்சஸ் ஆடல. பட் பவர் பிளே தாண்டினும் என்னால ஆட முடியும் அப்படிங்கறத காமிக்கலாம் மாதிரியான இன்னிங்ஸ் இது. ஒரு இடத்துல கூட ஸ்லோ டவுனே பண்ணல, சுத்தி சுத்தி அடிச்சாரு. என்ன கேட்டா வெல் டிசர்வ்டு செஞ்சுரியை மிஸ் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் குடோஸ் டு ஹிம். சூப்பர் இன்னிங்ஸ் ஹி பிளேட். சான்ஸே இல்ல, பயங்கரமா அடிச்சாரு. 7 ரன்ல வந்து டிசர்வ்டு செஞ்சுரி மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு ரெக்கார்டே மிஸ் பண்ணிருக்காரு. அன்கேப்டு பிளேயர் 2 செஞ்சுரி அடிச்சிருந்தா அவர் தான் முதல் ஆளு. அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. பிரப்சிமரன் வந்து முத ஓவர்லயே அவுட். இல்ல அதான் பிரப்சிமரன் வந்து முத ஓவர்ல அவுட் ஆனா கூட ஸ்லோ பண்ணல. ஏன்னா பிரப்சிமரன் தான் அவங்களோட இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். அவர் முத ஓவர்லயே அவுட் ஆனா கூட ஸ்லோ பண்ணல. கூப்பர் கார்னலி வந்து 19 பால் 20 பால் டைம் எடுத்துட்டா கூட ஸ்லோ பண்ணல. நீ யாரு வேணா எப்படி வேணா போங்க, நான் வந்து அடிப்பேன், அடிச்சுனே இருப்பேன், அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. அதுதான் பிரியான்ஸ் ஆர்யாவோட கூப்பர் கார்னலி வந்து 18 பாலுக்கு 15 16 ரன்ல இருந்தாரு. பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தவர் 36வது பால்ல 53 ரனும் 54 ரனும் வந்தது. விச் மீன்ஸ் அடுத்த 10 12 பால்ல கிட்டத்தட்ட 37 38 ரன்ஸ் டக்கு டக்குன்னு அடிச்சிருந்திருப்பாரு. நல்ல எலிவேஷன், சீக்கிரமா அடிச்சாரு வர. நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் அவனுமே. இந்த இடத்துல வந்து எல்எஸ்ஜி வந்து பெரிய தப்பு பண்ணாங்க. ரிவ்யூ எடுக்காம எடுத்துருக்கலாம். அது வந்து மோஷின் கான் கேட்டார். இல்ல வருது இல்ல மோஷின் கான் வந்துட்டு ரிவ்யூ எடுத்திருந்தாருன்னா அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரப்சிமரன் அவுட், 2வது ஓவர்ல அந்த ரிவ்யூ எடுத்தாங்கன்னா கான்லி அவுட். ஸோ பஞ்சாபோட பேட்டிங் மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். பட் இவங்க வழக்கம் போல எல்எஸ்ஜி நாங்க வந்து தேவையில்லாததுக்கு தான் ரிவ்யூ எடுப்போம், தேவைன்னா ரிவ்யூ எடுக்க மாட்டோம் அப்படின்னு கோளாறு தான் நாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எடுக்காம விட்டாங்க. ஸோ அது அந்த இப்போ எல்எஸ்ஜி இந்த தப்பு பண்றாங்கன்றப்போ எல்எஸ்ஜியோட தப்புகளை வருத்தப்படுத்தி அடிக்கிறோம். பிரின்ஸ் யாதவும் நல்லா போட்டாரு. அவரை வந்து அவருக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு பவர் பிளேலே ஓவர் ஸ்டார்ட் பண்ணலன்றது தெரியல. பட் மோஷின் கானும் முகமது சமியும் ஸ்டார்ட் பண்ணது நல்லா தான் பண்ணாங்கன்னா கூட மோஷின் கானுக்கு 3 ஓவர் கொடுத்தாங்க பவர் பிளேல. அதை கட் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ் முன்னாடி எடுத்துட்டு வந்துருக்கலாம். அது ஏன் பண்ணலாங்கன்னு தெரியல, ரிவ்யூ எடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அது ஒரு மணிமாறன் சித்தார்த்தை வந்து பின்னாடி வர வச்சிருந்தாங்க. அவர் வந்தவுடனே பிரியன் சாரியா விக்கெட் எடுத்தாரு. அதை கொண்டு வந்தா நடந்திருக்கலாம். அது ஒண்ணு. நாங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் 2 ஆடினா ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுப்போம்னு சொல்லி ஆயுஷ் போதனிக்கு ஒரு ஓவர், ஐடன் மார்க்ரமுக்கு ஒரு ஓவர் கொடுத்து ரெண்டு ஓவருக்கு 60 ரன் கிட்டத்தட்ட 60 ரன். அதாவது தப்புகள் மேல் தப்புகள் மட்டுமே அடிச்சாங்க. இது அது அது அதுக்கப்புறம் முகமது சமிய கடைசியில போட்டு பொழந்துட்டானுங்க. ஒரு நல்லா போட்டாரு, அடுத்து போட்டு பொழந்துட்டாங்க. அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, யாரு போட்டாலும் அடிச்சாங்க. ஆவேஸ் கான் அவர் வந்து ஃபுல் டாஸ் போட்டு பழகிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல வந்து ஒரு 24 பால்ல ஒரு 10 கிட்ட ஃபுல் டாஸ் போட்டிருப்பாரு. யாக்கர் போறோம் ஃபுல் டாஸ் போட அவங்க ஏற்கனவே அடிக்கிறானுங்க, இது போட்டு பொழந்து எடுத்துட்டானுங்க. அது ஒண்ணு. பிபிகேஸோட பேட்டிங் வந்து வந்தாகணும். பிரியான்ஸ் ஆர்யா கூப்பர் கான்லி விட்டா கூட ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இன்னைக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர் அது நடந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஸ்டோயினிஸும் சசாங் சிங்கும் வந்து ரன் ரேட் டிப்பாகவே உள்ள. நேயல் வெதரா வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அவுட் ஆனா கூட இவரு 250 ஸ்ட்ரைக் ரேட் சசாங் சிங், இவரு 200 ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டோயினிஸ். நம்ம வந்து அவங்க பிபிகேஸோட மிடில் ஆர்டர் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸ்போஸ் ஆகலண்டு. எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நாங்க இப்படிதான் அடிப்போம்னு அவங்க அடிச்சாங்க. ஸோ 250 வராதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துல போச்சு. ஏன்னா வரிசையா விக்கெட் பிரியன்ஸ் ஆர்யா, கானலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேயல் வெதரா அவுட் ஆனப்ப கூட இவங்க திரும்ப 250 கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில பிபிகேஸ் வந்து பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல ஆக்சுவலா எனக்கு இது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் டைம் அவங்க வந்து டிராஃபியை மிஸ் பண்ணதுக்கான பிரைம் ரீசனும் பார்த்தோம்னா பஞ்சாப்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி அந்த பர்டிகுலர் இதுல வந்துட்டு மிடில் ஆர்டர் பெருசா லாஸ்ட்
டோர்னமெண்ட்ல ஃபயர் ஆகாம இருந்ததுங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது. அது இந்த தடவையும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அவங்க முழுசா அட்ரஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாயினிஸால இந்த இன்னிங்ஸ் ஸ்டாயினிஸ் நம்ம எவ்வளோ பாராட்டலாம், சஷாங்க் சிங் நம்ம பாராட்டலாம், நேஹல் வதேரா கூட ஓரளவு கன்சிடரபிளா எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஐ மீன் ரன்ஸ் கம்மினா கூட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, பால்ஸ் எடுத்து அதிகமாக எடுத்துக்கல, விச் இஸ் ஓகே. பட் என்னன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோர் இருந்ததுனால தான் இந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு அப்பதான் நமக்கு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்லைங்கிறதுனால அவங்க ஃபயர் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா இது ஆக்சுவலா இதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் ஃபார் த மிடில் ஆர்டர்னு என்னால சொல்ல முடியாது. ஆரம்பத்திலே அவங்க நல்லா போட்டு அடிச்சுட்டாங்க. எனி டே இந்த மிடில் ஆர்டர் அடிக்கலனா கூட 200ல க்ளோஸ் ஆயிருக்க வேண்டிய ஸ்கோர் தான். இந்த 200 ஸ்கோரே கண்டிப்பா எல்எஸ்ஜி அடிச்சிருப்பாங்களா தெரியாது. ஓரளவுக்கு டைட்டா போலிங் போட்டிருந்தாங்க பஞ்சாப் அப்படின்னா. பட் அகைன் இது ஒரு ப்ராப்பர் டெஸ்டா இருக்காது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பஞ்சாபோட மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாதான். ஏன்னா இங்க அவங்க போயிட்டு இருக்கிற ஸ்பீடை பார்த்தா அவங்க பிளே ஆஃப் இல்ல, அவங்க முடிக்கிற இடம் ஃபைனல்ஸா தான் கண்டிப்பா இருக்கும். பட் ஃபைனல்ஸ்ல டிராஃபி அடிக்கணும்னா கண்டிப்பா பஞ்சாப் அவங்களோட மிடில் ஆர்டரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். இல்ல ஏதாவது ப்ராபபிள் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும்னா எடுத்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல இந்த மேட்ச்லயுமே உனக்கு ஓரளவுக்கு நல்லாவே டெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 32 ரன் ஓவர் ஏடன் மார்க்ரம், அடுத்த ஓவர்ல பிரியன் ஷாரி அவுட், அடுத்த ஓவர்ல கூப்பர் கான்லி அவுட், அடுத்த ஓவர்ல ஸ்ரேயஸ் ஐயர் அவுட். 3 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்பயுமே ஒரு ரன் ரேட்ல ஒரு டிப் இருக்கும். ஆனா இவங்க நிறுத்தவே இல்லடா. அதுதான் நம்ம பாராட்டி ஆகணும். உனக்கு ஸ்கோர் வந்துருச்சு, கான்பிடன்ஸ்ல அடிச்சாங்கன்றதெல்லாம் ஓகே தான். பட் ஆனாலும் இந்த இல்ல மூணு புரியுதான். மூணு ஓவர் அது பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்தப்போ 3 விக்கெட் வேகமா விழுந்தப்போ திரும்ப எந்திரிச்சு வரன்னு இருக்குல்ல, வந்து அடிக்கிறதுன்னு இல்ல இல்ல இருக்குல்ல, அது வந்து கரெக்ட். இது இதாகணும். அவங்க பட் கண்டினியூ அந்த பண்ணாங்க, அதை லோ அப்ரிசியேட் ஸ்கோரிங்ல பண்றேன் கண்டிப்பா. இல்ல ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி ஆடுறாங்கன்றதும் நம்ம பார்க்கணும். அது ம், இன்னும் ம். நடக்கல. அது நடந்தா ம். பார்க்கலாம். அது ஏன்னா எங்கடா அது ஏன்னா நடக்குது, இப்போ ஏன்னா அடி இவங்க பொழக்கிறாங்க போயிட்டு இருக்கிற டாப் 4. வேகத்துக்கு இவங்க நடுவுல லீக் மேட்ச் எல்லாம் தோப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணல. அப்படி தோத்தாங்கன்னா 100% நான் இப்பயே சொல்றேன், அது 100% அவங்க அன்னைக்கு மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ஃபயர் பண்ணாம இருந்திருக்கும். நான் இப்பயே அடிச்சு சொல்றேன், ஒரு மேட்ச் இந்த லீக்ல பஞ்சாப் தோக்குறாங்க அப்படின்னா லீவ் பவுலிங் லீவ் பேட்டிங், பட் அவங்களோட மிடில் ஆர்டர் கண்டிப்பா நீங்க ஃபெயிலியரா கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படியும் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து இங்கிருந்து அவங்க டிராஃபி அடிக்கணும்னா அதை அவங்க கண்டிப்பா அதை ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயரை மட்டுமே நம்பி அவங்களால மேட்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, நம்பிட்டு இருக்க முடியாது. இல்ல அவங்க டாப் 4 வந்து 4 பேருமே 200 ரன் அடிச்சிட்டாங்கடா இந்த சீசன்ல. அதுதான் இப்ப அவங்களோட ப்ரெஸ்ஸா இருக்கு. உனக்கு ஒரு ஆள் ம். கிளிக் ஆகலன்னா இன்னொரு ஆள் அடிக்கிறாங்க. இப்போ பிரப்சிமரன் பிரயான் ஷாரியாக் இது வரைக்கும் கிளிக் ஆகல, பிரப்சிமரன் அடிச்சிட்டு இருந்தாரு. கூப்பர் கான்லி கிளிக் ஆகல, ஸ்ரேயாஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் பிரப்சிமரனும் ஸ்ரேயாஸ் ஐயரும் நாங்க வெயிட் பண்றோம், நீங்க 2 பேரும் அடிங்க அப்படின்னா 2 பேரும் அடிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்காங்க 4 பேர். அது வந்து அவங்களுக்கு இதா இருக்கு. ஜிடிக்கு நம்ம சொன்ன மாதிரி தான். ஜிடி வந்து நமக்கு டாப் 3ன்ற மாதிரி இவங்க டாப் 4ல இருக்காங்க. அவங்களுக்கும் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல, இவங்களுக்கும் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல. அது டெஸ்ட் ஆனாதான் 2 டீமோட இதுவுமே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஜிடியோட மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வாஷிங்டன் சுந்தர மேல ஏத்தி ஆட வச்சு ஓகே எனக்கு ஒரு டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் இருக்காங்கிற மாதிரி காமிச்சாங்க. இந்த இடத்துல அட் 5ல இருந்து யார் அவங்களோட டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா சஷாங்க் சிங்கும் வந்துட்டு அவர் அடிச்சார், நான் இல்லைன்னே சொல்ல, நாட் டேக்கிங் அவுட் த மெரிட் ஃப்ரம் ஹிம் அட் ஆல். பட் பார்த்தோன்னா எக்கச்சக்க கேட்ச் விட்டுருக்காரு, அதெல்லாம் நம்ம பேச போறோம் கண்டிப்பா. பட் எக்கச்சக்க கேட்ச் ஆமா. விட்டுருக்காரு கேட்ச் கண்டிப்பா. கேட்ச் அந்த இது ஆக்சுவலா நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன்டா இப்போ கேட்ச் விட்டதுக்கு. என்னன்னா இது நோட்டீஸ் பீரியட்ல இருக்க ஆபீஸ் எம்ப்ளாயி மாதிரி அந்த 6 வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருல கேட்ச் விட்டு, அதை பார்த்தேன். அதான் எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது. இது என்ன ஒரு சீரியஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க, இவ்வளோ லெத்தார்ஜிக்காவா ஃபீல்டிங் பண்ணி ஓகே நீங்க வந்து உங்க கையில நீங்க பால் வராதுன்னு நினைச்சு நீங்க போகாம இருக்கீங்கலாம் ஃபைன். எஃபர்ட் போடுங்க, கையில வச்சு நீங்க தட்டி இல்ல விட்டு கேட்ச் அது விட்டுருந்தா கூட 5 ரன் ஆக்சுவலா சேவ் ஆயிருக்கும். இல்ல அது ஆக்சுவலா ரோப் தப்பா கெஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த கேட்சுக்கு. ஏன்னா அவரு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு காலத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டு வந்து திரும்பி கீழே பார்த்தா பால் வந்து ரோப்ல விழும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. சரி அதுக்கு அடுத்து அடுத்த கேட்ச் ஆச்சு ஒழுங்கா அப்படி பாக்க பார்த்தா அதையும் விட்டுரு. அதுக்கு அடுத்து இன்னும் ஈஸியா கேட்ச் வரும், அதையும் விட்டு 3 கேட்ச். அதையும் விட்டுருவாரு. இல்ல முதல் அவரு வந்து கேட்ச்லயே வந்துட்டு மாத்தி மாத்தி நிப்பாட்டி பார்த்தாங்க, மாத்தி மாத்தி நிப்பாட்டி பார்த்தாங்க. அப்ப கூட பால் அவர்கிட்ட தான் போச்சு எல்லா பாலும். இது ரொம்ப மோசமா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா அது இந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் டோர்னமெண்ட்ல நீங்க வந்து இவ்வளவு ஈஸியான கேட்சஸ் விடக்கூடாது. ஆனா ஆனா ரொம்ப அவங்க வந்து சி- போர்ட்ல ரன்ஸ் இருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்க போய் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி சிரிச்சுனே விட்டாரு. பட் வெளியில இருந்து ரிக்கி பாயிண்டிங் வந்து கண்ணால எரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு என்ன ஆயிருந்திருக்கும்னு தெரியல, வச்சு இல்ல செஞ்சிருப்பாருன்னு மேட்ச் நினைக்கிறேன். முடிஞ்சு வீடியோ பஞ்சாப் கிங்ஸ்லயே வீடியோ போட்டிருந்தாங்க. அவரே ரிக்கி பாண்டியே கட்டிப்பிடிச்சு இதெல்லாம் அவர் நடக்கிறதா அந்த மாதிரி பேசிட்டு கட்டிப்பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. சோ உனக்கு அவங்களுக்கு ரன்ஸ் இருந்துச்சு, வின்னு வந்துட்டு இருக்குன்றதுனால அதை அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பெருசா அந்த மாதிரி கண்டுக்கல. இப்ப இதே ஆர்ஆர் மேட்ச்ல கேட்ச் விட்டு தோத்த மாதிரி இங்க கேட்ச் விட்டு தோக்கிற நிலைமை இருந்ததுன்னா ஏதாவது நம்ம சீரியஸா பேசியிருப்பாங்க. அது வந்து அவங்க ம். இது பண்ண அசால்ட்டா விட்டாங்க. நம்ம சரி எல்எஸ்ஜி பேட்டிங், இப்ப எல்எஸ்ஜி பவுலிங்ல தப்பு பண்ணதெல்லாம் பேசணும், எல்எஸ்ஜி பேட்டிங் தப்பு பண்ணதை பேசுவோம். திரும்ப ஒரு புது ஆயுஷ் புது ஓப்பன் பதோனிய காம்பினேஷன். 250 ரன் சேஸ்ல ஆயுஷ் பதோனிய ஓபன் பண்ண வச்ச ஒரே டீம் இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அது அது எப்படி என்ன யோசனைனே புரியல அது.
இதுதான். ஆக்சுவலா ஹர்ஷ்தீப் கிட்ட மார்க்ரம் எக்ஸ்போஸ் ஆக வேணாம்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா ரிஷப் பண்ட் அனுப்ப வேண்டியதானே. முத மேட்ச் ஆடுனீங்களே அந்த மாதிரி ஆடலாம். அதான். சரி அது வேணாம்னா இம்பாக்ட் பிளேயர்ல ஹிம்மத் சிங்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்தீங்களா, அவரையாவது இறக்கி விடலாம். இவர் மிடில் ஆர்டர்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. இவரை தூக்கிட்டு போய் அதான். முன்னாடி போட்டு குழப்பி அடிச்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனா கிரெடிட் கொடுத்தாலும் இந்த டோர்னமெண்டோட முத 200 அடிச்சிட்டாங்க. ரொம்ப கிரெடிட்ஸ் டு பஞ்சாப் ஃபீல்டர்ஸ் ஆல்சோ. ஏன்னா மோசமான ஃபீல்டிங்ல ஒரு 25 ரன் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா அவங்க கேட்ச் விட்டது போக மார்க்ரம் கேட்ச் விட்டது மட்டும் இல்லாம கேட்ச சிக்ஸா மாத்தி கேட்ச ஃபோரா மாத்தி நிறைய பண்ணாங்க பஞ்சாப் ஃபீல்டர்ஸ். அதனால அதெல்லாம் நிறைய அவங்க பண்ணாங்க. அப்ப கூட 200 தான் அடிச்சாங்கன்னா பாத்துக்க எவ்வளவு மோசமான பேட்டிங்கா இருக்குன்னு. அதுதான். மிச்சல் மாஸ்டர் வந்து ஒரு இன்டென்ட் ஒரு சிக்ஸ் அடிச்சு இன்டென்ட் காமிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னே தெரியல. 25 பால் 40ன்றது வந்து 250 சேஸ்ல என்ன கணக்குன்னு தெரியல. அவர் வந்து உருட்டி உருட்டி அதுதான். 40 ரன் நான் அடிப்பேன் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆயுஷ் பதானி இன்டென்ட்டோட ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு இருக்க பவருக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். ம். அவ்வளவுதான் கிடைச்சது. அது அவ்வளவுதான் போக வேண்டியதான். ரிஷப் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஆடினாரு, டீசெண்டா ஆடினாரு. அதுவும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 40 ரன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என் தலைவனை வந்து நீங்க பெஞ்ச் பண்ணியே ஆகணுன்ற நிலைமையில தான் ஆடிட்டு இருக்கான். நீங்க 26 கோடி ஆமா. கொடுத்துட்டீங்கன்றதுக்காண்டி ஆ, இது இது ரொம்ப வரைக்கும் ரொம்ப மோசம். 100 ரன் 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல ஒரு மேட்ச் கூட ஆடல இந்த சீசன்ல. இந்த மேட்ச் மட்டும் தான் 100 ஸ்ட்ரைக் ரேட். இது எல்லாமே 100 கீழ அந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. அவர் பேட்லயே பட மாட்டுது. அவரை ஒண்ணு டெக்னிக்கா மாத்தணும், இல்ல ஒரு பிரேக் வருண் சக்கரவர்த்தி கொடுத்த மாதிரி ஒரு பிரேக் ஏதாவது கொடுத்து அவரை இது பண்ணிட்டு வந்தாராச்சும் ஏதாவது வருமானு பார்க்கணும். பிரிட்ஸ்கின்னு ஒரு நல்ல பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வச்சுட்டு இவர் ஆடிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல. அவருக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். யார் யாரையோ மாத்துறீங்க, திக்விஜய் சத்தியை மாத்துறீங்க, பவுலரை மாத்துறீங்க, அந்த ஆளை மாத்துறீங்க, இந்த ஆளை மாத்துறீங்க, இந்த ஆளை மாத்துங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வெளியே உட்கார வச்சு பார்க்கலாம். Any change for LSG that is going to be done, the first and foremost change should be Nicholas Poran to be benched. ஏன்னா அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போய் எங்க வெளியில ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு சொல்லலாம். அவர் வேற எந்த லீக்ஸும் பெருசா ஆடுற மாதிரியும் தெரியல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுல இருந்து ப்ராப்பரா அவருக்கு டச் இருந்திருக்காது. இங்க வந்துட்டு அவருக்கு இந்த பிரைஸ் கார்டு ப்ரெஷருங்கிறதுலாம் ஓகே, பட் ஸ்டில் அவரோட ரேஞ்சுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்ட்டுக்கு அவர் அடிக்கணும். அப்படி அடிக்க முடியலையா, வேற யாராவது பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணுங்க. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இல்லைன்னா கூட வேற ஏதாவது பேட்ஸ்மேன் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு டீமுக்கு தான் நல்லது. நீங்க ஏதோ ஒரு இல்ல காரணத்தால ஆட ஷார்ட்ஸ் வைக்கிறீங்க. ஷார்ட்ஸுக்கு இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஹென்ரி கிளாசன் கூட ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா ஆரஞ்சு தொப்பியை மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. அது வேற விஷயம். பேட் ம். விடணும்ல பேட்டை. அவர் பேட்டை விடுறாரு ஜாலியா வந்து நான் அடிக்க போறேன், 2 டவுன் ஆடுறேன்னா என் பொசிஷன் இதுன்னு. இல்ல டீம்ல போய் பேசணும். எனக்கு 1 டவுன் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது மாதிரி ஏதாவது பேசினா வச்சு கம்யூனிகேஷன் எந்த அளவு இருக்குன்னு தெரியல. இப்ப ஹென்ரி கிளாசன் எடுத்துட்டேன்னா நான் 2 டவுன் தான் ஆடுவேன்னு எல்லா மேட்சும் 2 டவுன். எந்த எந்த என்ட்ரி பாயிண்டா இருந்தாலும் வராரு. பவர் பிளேல 2 விக்கெட் போனாலும் அங்கே வராரு. இல்ல 15 ஓவர்ல 2 விக்கெட் போனா அங்க வராரு. சோ நான் அந்த மாதிரி 2 டவுன் தான் என் பொசிஷன் எடுத்து ஆடினா ஓகே. இது ஒவ்வொரு மேட்ச் ஒரு மேட்ச் 2 டவுன், ஒரு மேட்ச் 3 டவுன், ஒரு மேட்ச் 5 டவுன்னா எங்க போறது? ஒன்னும் அடுத்த புரியுது மேட்ச் இல்ல. ஓப்பனிங் எனக்கு இறக்கணும்னு தெரிஞ்சு ஆசைப்படுறது இல்ல. அது வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்ஜியோட திங்க் டேங்க வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு திங்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப திங்க் பண்றாங்க. அதான் பிரச்சனை. ஹிம்மத் சிங்னு ஒருத்தர் இம்பாக்டா கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு பால் சூப்பரா ஆடினாரு. ஒரு பால் ஆடினாரு. எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. எய்டன் மார்க்ரம உங்களுக்கு வந்து 5ல இறக்கி என்ன பிரயோஜனம் தெரியல. நம்ம 5ல இறக்குறாங்க. அவரு தான் இருக்கிறதுலே இன்டென்டோட ஆடின பேட்ஸ்மேன். அவரை வந்து கீழ இறக்கி அதுதான். அவரை இப்ப ஹர்ஷ்தீப் தான் உங்களுக்கு ஹர்ஷ்தீப் தான் ஆடக்கூடாதுன்னா பண்ட் அவுட் ஆனோடனே அவரை இறக்கி விட்டுருக்கணும். அதாவது பண்ட் 2 டவுன் இறக்கி விட்டுருக்கணும் அவரை. நிக்கோலஸ் புரான் எப்படியும் அடிக்கிறது இல்லைன்னு தெரியுது. உங்களுக்கு அந்த இடத்துல ம். மார்க்கரம் இறக்கி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சமாச்சு ரன்ஸ் 220 கிட்டயாவது போய் இன்னும் நெட் ரன் ரேட்டாச்சும் கொஞ்சமாச்சும் கப்பத்திருக்கலாம். -1 பாயிண்ட் போயிட்டு கேகேஆர் கூட ஜாலியா கீழ இருக்காங்க. 8 போயிட்டாங்க கேகேஆர் நம்பர் கூட 8. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, அவன் எடுக்கிற அதான். முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குன்னு சொல்லி அவங்க தோத்து எங்களை மேல அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஓகே இல்ல தான். நீங்க வந்து நேத்து எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க மேல போயிட்டீங்க. ரன் ரேட் அந்த கொஞ்சம் இதாகி மேல போயிட்டீங்க. இப்ப இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஆமா. So, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி நிறைய தப்பு பண்ணாங்க. அந்த தப்பெல்லாம் வந்து பிபிஎஸ் ஈக்குவலா கேபிட்டலைஸ் பண்ணி அவங்களும் கடைசியில நானும் கேட்ச் விட்டு கொஞ்சம் தப்பு பண்ணி உங்களுக்கு 200 கொடுக்குறேன்னு கொடுத்து ஓரளவுக்கு இது பண்ணி மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு வந்து நமக்கு நல்லது பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. 4 பேர் பஞ்சாப் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு 35 மேட்ச் முடிஞ்ச உடனே யார் என்ன நிலைமையில இருக்கும்னு ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி உங்களுக்கு வந்து போடுறோம். என் தலைவன் வெங்கட் இருக்கான். அவன் தான் ரொம்ப மோசமான இருக்கான். நான் இங்க இருந்து எல்லா மேட்சையும் தப்பா ப்ரிடிக்ட் பண்ணா கூட 35வது மேட்ச்ல கண்டிப்பா அவனோட அதிகமா தான் இருக்கும். அந்த லெவல கீழ ஆமா இருப்பான் அவன். ஆமா அவன் வந்து வந்து ரிவர்ஸ் ஜிங்ஸ் போடுறேன்னு கொஞ்சம் மேட்ச் விட்டான். அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணா என்ன பண்ணான்னு நமக்கே தெரியல. அது மாதிரி கோளாறு பண்ணி இப்ப கொஞ்சம் ரொம்ப பின்னாடி இருக்கான். சோ திரும்ப இப்ப வந்து புது ஸ்ட்ராட்டஜில வந்திருக்கான். நீங்க சொல்ற டீமுக்கு நான் ஆப்போசிட்டா போய் உங்களை ரீச் பண்றேன்ற ஸ்ட்ராட்டஜில வந்திருக்கான்.
அது எந்த அளவுக்கு கிளிக் ஆகும்ன்றது அவனுக்கு தெரியல. என்னன்னா, முன்னாடி அவன் சொல்லிட்டு இருந்த டீம்லாம் தோத்துட்டாங்க. இப்ப அவன் கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இப்போ வந்துட்டு இந்த டீம் கண்டிப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல நம்ம எல்லாருமே ஆர்ஆர் தான் சொல்லியிருப்போம். ஆர்ஆர் தான் வந்துட்டு சேஃபஸ்ட் பெட் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மேட்சஸ்ல அவன் கேகேஆர் ஏன் சொல்றான்னா, அவன் ரிவர்ஸ் பெட் எடுக்கிறாங்கிறதுக்காக இல்ல. நான் சும்மா ஜாலியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி காமிச்சு தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக. அதெல்லாம் பண்ண முடியாது. கடைசியில போட்டு அவன் அடிப்போம் வச்சுக்கலாம். அதே மாதிரியான ப்ரெடிக்ஷன் தான் அவன் கூப்பர் கானரிக்கும் கொடுத்தான். இல்ல இல்ல கூப்பர் கானலி ஆனா ஆக்சுவலா இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு. பட் ஆனா அவரு அங்க லீக்ல எல்லாம் நல்லா ஆடிப்பார் போல. அதை பார்த்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. சோ அவர் வந்து வெங்கட் வந்து நீ பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் போட்டு அடி அடிக்கிறாரு. பகிரங்கமா அவன் வந்து எங்களோட சேனல்ல அவன் மன்னிப்பு கேட்டாகணும். அடுத்த வீடியோ வரப்போ மன்னிப்பு வீடியோவோட நாங்க அதுவும் வரோம். ஏன்னா பஞ்சாப் வீடியோ கொஞ்சமே வரப்போ பேசல அவனை கூவர் இழுத்துட்டு வரோம். கானலியை பத்தி. அது வந்து நாங்க ஒரு ரீலாவே கட் பண்ணி போட்டுருவோம். அவர் மன்னிப்பு கேட்டோம்னா ரெண்டையும் சேர்த்து ஒரு ரீலா போடுறோம் நாங்க. இங்க இருந்து பஞ்சாபுக்கு இது ஆக்சுவலா ஒரு பெரிய டர்ன் அரௌண்ட் இந்த டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டை தாண்டி ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே அவங்க ஒரு குட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. பட் சின்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் கேம் இன், தட் பிராண்டிங் ஆஃப் கிரிக்கெட் பஞ்சாப் இஸ் டிஸ்பிளேயிங் இஸ் ஆன் another லெவல். சான்ஸே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸா அவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ், நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்லல, ஒன் ஆஃப் த சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸா அவங்க தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு போற வேகத்தை பார்த்தா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப் அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு மேட்ச் கூட அவங்க லூஸ் பண்ணல. கேகேஆர் மேட்ச்னால அவங்க ஒரு பாயிண்ட் கம்மியாச்சுன்னா இன்னுமே கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல போய் மேல உட்காந்து இருந்திருப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஹாஸ் பீன் த தேவதூதன் ஃபார் பஞ்சாப். இன்னும் ஆனா என்னன்னு சொல்லணும்னா, அவரு பஞ்சாபுக்கான தேவதூதன் இல்ல, அவர் போற டீமுக்குலாம் அவர் தேவதூதனா தான் இருக்காரு. டிசி ரொம்ப மட்டமான பொசிஷன்ல இருந்தப்போ 7வது பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு பிளே ஆஃப்ல முடிச்சாரு 2020ல. 2021ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிசி ஃபைனல் விளையாடுனாங்க. 2022ல கேகேஆர் வந்துட்டு கேகேஆர் ஒரு நல்ல பொசிஷன், சாரி எனக்கு தெரிஞ்சு 2022 என்ன இயர்னு ஞாபகம் இல்லை. பட் 2024ல கேகேஆர் வந்துட்டு ஃபைனல்ஸ் ஜெயிக்க வச்சாரு. 2025ல பஞ்சாப் கிங்ஸை ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. இந்த தடவை அன்பீட்டன், ஒன்லி டீம் டு பி அன்பீட்டன் இந்த டோர்னமெண்ட்டா பஞ்சாப் இப்போ வரைக்கும் 2026 ஐபிஎல் சீசன்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. ஐபிஎல் கெரியர்னு இல்லை, ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி கெரியரே நீட்ஸ் டு பி ஸ்டடிடு. நெக்ஸ்ட் இயர் வர வேர்ல்ட் கப் வருது. நிறைய ரொம்ப சீரியஸான டிசிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை பார்த்து பிசிசிஐ எடுப்பாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். பட் அவர் வந்தாருன்னா நமக்கு ரொம்ப 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 பிரைட் சான்சஸ் இருக்கு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு. பார்ப்போம். 3வது தடவை டிஃபெண்ட் பண்ண 2வது தடவை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் சாம்பியன்ஷிப்பை. அது பண்ணுவாங்களா? எங்கடா இங்க T20 டீம்லயே எடுக்க மாட்டாங்கடா, கேட்டா இன்ஜுரி அது இதுன்னு ஏமாத்துறானுங்க சார். ஆனா நீ வந்து பஞ்சாப் டீம்லோட இல்ல பஞ்சாப் டீம்ல எந்த பிளேயர்ஸ நீ இன்டர்வியூ பார்த்தாலுமே ஸ்ரேயாஸை பத்தி கேட்டா, ஸ்ரேயாஸ் குட் லீடர், நல்லா எல்லா டீமேஜ் எல்லாம் வச்சுக்கிறாரு, நல்லா பேசுறாரு, கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு, எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்றாங்க. உனக்கு அந்த டீம் இதே தெரியுது. நேத்து நீ அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறமே பார்த்தனா, மத்த எந்த கேப்டனா இருந்தாலும் ஜாலியா சிரிச்சுட்டு அதுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசாங் சிங் மூஞ்சில போய் தொப்பி வச்சு மூஞ்சியை மறைச்சிட்டு இப்படிதான் நீ போனோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா இருக்காங்க. டீமே ஒரு மாதிரி பயங்கரமா ஜெல்லாகி அந்த டீமை சுத்தி ஸ்ரேயாஸை சுத்தி டீமை பில்ட் பண்ணிட்டாரு அவரு. எல்லாருமே ஜெல்லாற மாதிரி. அது ரொம்ப முக்கியம் ஒரு கேப்டனுக்கு. நான் ஒண்ணு ஆட் பண்றேன். அதே பிளேயர் லாஸ்ட் சீசன்ல இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸோட எலிமினேட்டர் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் சிங்கிள் ஹேண்டடா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்ல சசாங்க் சிங் வந்துட்டு ஒரு டபுளுக்கு சரியா ஓடாம ரொம்ப லெத்தார்ஜிக்கா ஓடிட்டு இருந்ததை பார்த்த உடனே ஆன் ஃபீல்டுல அசிங்கமா திட்டுவாரு. அது ஆன் ஃபீல்ட் அசிங்கமா திட்டுவாரு. ஏன்னா கேமை ஜெயிக்கணுங்கிறது தான் அவரோட ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியாவா இருக்கு. அவர் நல்ல கேப்டன், நல்ல லீடரா தாண்டி அந்த ஆட்டிடியூட் டு வின் இருக்குல்ல, வேற எந்த கேப்டன் கிட்டயுமே அதை நான் பார்க்கவே இல்லை. அந்த ஆட்டிடியூட் டு வின் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் லீடர். அது வந்து ஆக்சுவலா நான் ரோஹித் சர்மா கிட்ட நிறைய பார்த்திருக்கேன், மகேந்திர சிங் தோனி கிட்ட நிறைய பார்த்திருக்கேன், கோலி கிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோசிட்டா நம்ம பார்ப்போம். பட் அந்த வின்னிங் ஆட்டிடியூடுங்கிறது வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிற கேப்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. இதை அவர் கேபிட்டலைஸ் பண்ணி அதை அதேதான் இப்போ வந்து எனக்கு அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லை அப்படின்றப்போ சசாங்க் சிங்கை வந்து சிரிச்சுக்கிட்டே சரி போடா அப்படின்னு விடுறதும், அந்த பர்டிகுலர் சிங்கிள் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் ஆன் ஃபீல்டே அவர் வந்து திட்டி ஓடுற வேகமான்னு சொல்லி சொன்னதாகட்டும் சான்ஸே இல்ல. ஒரு நல்ல இது வந்து எம்எஸ் தோனி வந்து மணிஷ் பாண்டே ஒரு கத்திட்டுவாரு. அதே கேப்டன் கூலா இருந்தாலும் அந்த தேவன்றப்போ அந்த இது காமிச்சுதான் ஆகணும். ஆட்டிடியூட், அந்த வின்னிங் ஆட்டிடியூட் கண்டிப்பா அந்த கேப்டனுக்கு இருக்கணும். அந்த மாதிரி கேப்டன்ஸ் தான் பெரிய பெரிய டிராஃபிஸை ஒரு டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியும், ஒரு நேஷனுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியும். பாப்போம் பிசிசிஐ கண்ணு தெரியுதா பார்க்கலாம். இல்ல இப்போ நீ பஞ்சாப் கேப்டன் சொல்றப்போ அவங்க பஞ்சாபோட டாப் 3 வந்து 10 இன்டர்நேஷனல் மேட்ச் கூட ஆடினது கிடையாது. பஞ்சாபோட டாப் 3
கரெக்ட். அவங்கள வச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா கேப்டனுக்கு ஒரு இது இருக்கணும். இப்ப எம்எஸ் தோனி எடுப்பாரு, ரோஹித் சர்மா எடுப்பாரு, யாருனே தெரியாத ஆளை வச்சு எடுக்கிறதுன்றது. ஸோ அது வந்து ஸ்ரேயாஸ்டையும் இருக்குன்றது வந்து நம்ம பாராட்டி ஆகணும். இந்தியன் டீம் வந்து ஸ்ரேயாஸை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுதான் இப்போ இந்தியன் டீமுக்கு நல்லது. ஸ்ரேயாஸை யூஸ் பண்ணா ஸ்ரேயாஸோட கரெக்ட். கரெக்ட். ரேஞ்சு இப்போ அந்த ரேஞ்சு போயிடுச்சு. So, அது இந்தியன் டீம் யூஸ் பண்ணா நமக்கு நல்லது. பார்ப்போம். ஆன் திஸ் நோட் இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். பை பை ஃப்ரம் உல்ஸ் வர்ஸ். நாங்க இன்னொரு மேட்ச் ப்ரிவ்யூ இல்ல ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். பை பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்